வில்லிசை நாயகி கலைமாமணி பாரதி திருமகன் அவர்களுக்கு ஸ்ரத்தாவின் திறன் விருதுகளை வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றோம். வாங்கம்மா, ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. மறுபடியும் வணக்கம். இவங்களை பார்த்த உடனே என்னுடைய ஏஜ் இருக்கும்போது முன்னாடி சின்னவங்க இருக்கலாம். ஏன்னா நான் டிவியில் பார்க்கும்போது அவங்க அப்பாவோட அதனால அவங்க அப்பாவோட வில்லு பாட்டு பாடுவாங்க. அந்த வில்லு பாட்டுனாவே எனக்கு இந்த ஞாபகம் அவங்க அப்பா ஞாபகம் தான் வரும். இப்பெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் இருக்க துறையே வேற, அதனால உங்களுடைய விஷயங்கள்லாம் தெரியாது. இந்த யூடியூப்ல எனக்கு டச்சே கிடையாது. எனக்கு உங்களுக்கு எழுதி கொடுத்த வாய்ப்பு தந்த ரத்னாக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சூப்பர். ராஜமுகரண்ணா சில வார்த்தைகள் ரஞ்சித் இல்லை, நம்மளுக்கெல்லாம் செய்தி தான் பழக்கம். பாட்டு, அதுவும் வெள்ளு பாட்டு அப்படின்னாலே வந்து சமூக கருத்துள்ள விஷயங்களை வந்து வெள்ளு பாட்டு மூலிமா மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஆட்களை மேடம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ விருதுக்கு வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அக்காக்களே, தங்கச்சிகளே, அண்ணாக்களே, தம்பிகளே, இந்த முழு நிகழ்ச்சியும் மக்கள் மனதில் நிற்பதற்காகவே நின்று கொண்டே படம் எடுத்துக் கொண்டிருக்கிற போட்டோகிராஃபர்களே, வீடியோகிராஃபர்களே, ஒரு அற்புதமான நடனத்தை வழங்கிய அந்த கடவுளினுடைய குழந்தைகளே, அவரது ஆசிரியர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்விற்காக எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரதா பிரைவேட் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய நர்த்தனா மேடம் அவர்களே, இந்த நாணிகராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஆர்த்தி, நண்பர் தம்பி ஆஷிக் அவர்களே, மிக முக்கியமா விருதாளர் அவர்களுக்கு பற்றி நான் இன்விடேஷன் வைக்கும் போதே சொன்னேன். அவர்களுக்கு இந்த விருதை வழங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருப்பது நமது பிறவி பயன். நீங்களாவது வீட்டுல டிவில பாத்தீங்க, நான் குழந்தையா இருக்கும் போது அவங்களுடைய வெள்ளுப்பாட்டை சுதந்திர தினம், குடியரசு தினம், தைப்பொங்கல் புதுகை தொலைக்காட்சியில ஐயா முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, அம்மா பக்கத்துல இருப்பாங்க, சார் பின்னாடி இருப்பாங்க. உண்மையிலே நாட்டுப்புற கலையை காப்பதும் இந்த நாட்டையே காப்பதும் ஒன்றுதான். இந்த தமிழிசை கலைஞர்களை கௌரவம் செய்வதும் தமிழையே கௌரவம் செய்வதும் ஒன்றுதான். எனக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மகாகவி பாரதியாரினுடைய எழுப்பேர் இங்க இருக்கிறாரு. இந்த பக்கம் என்னோட அன்பு தங்கை அனிதா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்த்தி திரும்பிய திசையெல்லாம் தமிழ் விளையாடும் இந்த மன்றத்தில் வைத்து தமிழ் தாயின் இந்த தேசத்தின் பொக்கிஷமான பாரதி அம்மாக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கடவுளை நம்ம தந்தையா அவங்க ஃபுல்லா டென்ஷனோட அம்மா இந்த தேசத்தின் பொக்கிஷமா நீங்க வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கான தருவு. எல்லாருக்கும் என்னுடைய பாசமான வணக்கம். எத்தனையோ விருதுகள், எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாதிரி மகிழ்ச்சி எனக்கு எங்கேயுமே வந்ததில்லை. இப்படிதான் எங்க போனாலும் சொல்லணும்னு நினைச்சுக்காங்க. அதுதான் விருப்பம். எல்லாரையும் சந்தோஷமா உண்மையா இன்ச்சு பார்க்காம மனம் விட்டு சிரிக்க வைப்பதுதான் வில்லிசை. இந்த விழாவை விட்டீங்கன்னா எங்க ஸ்ரத்தாவும் என் குழந்தை ஆர்த்தி விட்டுருந்தா இப்பேற்பட்ட ரசிகர்கள் குமரி அம்மாவும் ராஜமுகன் ஐயாவும் ரஞ்சித் ஐயாவும் உங்களை மாதிரி ரசிகர்களும் இருக்கும்போது ஐயோ வில்லோட வரலையே, ஒரு 2 மணி நேரமாவது பாடி இருக்கலாமே
எங்கள் அன்பு குழந்தைகளுக்காக அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த நினைச்சத நிச்சயமா ஒரு நாள் நான் செய்ய போறேன். அதுக்காக ஒரு நாள் இந்த எஸ்ஏ காலேஜ் நிச்சயமா இடம் கொடுக்கும். கல்லூரி முதல்வரும் கல்லூரி இயக்குனரும் இந்த எஸ்ஏன்னு பார்க்கும்போது எதுக்காக இந்த கல்லூரி வச்சிருந்தாலும் அந்த எஸ்ஏல சுப்பு ஆறுமுகம் ஐயா என் தந்தையார் எங்க போனாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்பாவை இனிஷியல் வை, அம்மாவை இதயத்திலே வை. இதுதாங்க வில்லுப்பாட்டு. இன்னொன்னு தெரியுங்களா, அம்மா வந்தோடனே கேட்டாங்க என்ன வயசுன்னு. அதுக்கான பதில் இப்ப சொல்ல போறேன். 7 வயசுல இருந்து அப்பா கூட போறேன். 55 வருஷம் அனுபவம். இதை வச்சு என் வயசை நீங்க கண்டுபிடிச்சு. பொதுவா பொண்ணுங்க வயசை சொல்ல மாட்டோம். 60, 50, 40, 40, 30 கீழே பியூட்டி பார்லர் இல்ல இளமையாக்குவதற்கு. ஆனால் இளமையாக நீங்கள் இருக்கின்றீர்களே என்று கேட்டால், ஒருவேளை நீங்கள் நினைத்தால் அதற்கு காரணம் எங்களிடம் இருக்கும் தேசபக்தி, தெய்வபக்தியும் தமிழும் தான் காரணம். ராஜ்மோகன் ஐயா என்ன ஒரு அழகான திரை திறன்கள், இவங்க எவ்வளவு ஒரு அழகான படைப்புகள் படைத்திருக்கிறார்கள். ராஜ்மோகன் சொன்னதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு ராஜா மடியில பிறந்ததுதான் அந்த வில்லுப்பாட்டு. அந்த ராஜாவே வந்து சொல்லியிருக்கேன். ரஞ்சித் ஐயா சொன்னதுல என்ன சந்தோஷம்னா, கிஞ்சித்தும் அதுல ஒரு கள்ளங்கபடம் இல்லாத பாசமான வார்த்தை. ஆண்கள் சொல்லிட்டாங்க, பெண்கள் சொல்ல வேண்டாமா. குமரின்னு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, வில்லுப்பாட்டே குமரி மாவட்டத்தில் தாங்க பிறந்தது. அங்க இருந்து வந்து நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கன்னா, வில்லுப்பாட்டு பெண் துறை சாதனை இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். விட்டா நிறைய பேசுவேன், மக்கள் டிவியில பேசுற மாதிரி. ஆனாலும் குறைவா நான் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஆஹா, ஆஷிக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆமா போயிட்டாச்சு. என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய கணவனார் கல்வித்துறை அதிகாரி, ஃபார்மர் கண்ட்ரோலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, MA, PhD, MBA நிறைய படிப்பு படிச்சிருக்கிறாரு. ஆனாலும் எங்க அப்பாவுக்கு நான் போட்ட வில்லுப்பாட்டுல ஆமா ஆமா அப்படிங்கிறத எனக்கு என் கணவர் பானையில் உட்கார்ந்து போட வைத்திருக்கிறேனே, இதுதான் பெண்துறை சாதனை. போட வைத்திருக்கிறேன்னு அவர் இல்லாத தைரியத்துல சொல்றேன். நச்சுக்காரங்க வந்திருந்தாலும் சொல்றேன். ஏன் அவரே சொல்வாரியா? நல்ல விஷயத்துக்கு தாளம் போடுறதுக்கு வாழ்க்கையில் இதோட என்ன சந்தோஷம் வேணும்? இந்த விழாவே பாருங்க, ஒரு மிகப்பெரிய நல்லெண்ணத்துல நடக்குது. இவளை மக்கள் ஆர்த்தி என்று சொல்வதா, என் மகள் ஆர்த்தி என்று சொல்வது. எவ்வளவு பாசம். பக்கத்திலே நிற்கின்றார்களே சத்தா, இது அலையா கலையா நடன சிலையா? என்ன அழகு. அடிக்கடி பால் பணியாரம் கேட்டாரே ஆஷா, உங்களுக்கு தமிழ் பால் பணியாரம் நான் ஒரு நாள் நிச்சயமாக தருகிறேன். ஏன்னா ஒரு கலகலப்பான விழாவாக இது நடப்பதற்கு ஒரு காரணம், இயலாக ஆர்த்தியும் இசையாக அடியேனும் நாட்டியமாக நர்த்தனாவும் இருந்து அந்த 3ஐயும் சோதனை செய்து சாதனையாக்கக்கூடிய 3 முத்தமிழ்கள் எங்க பக்கத்துல நிக்கிறீங்களே, இதுக்கு மேல வாழ்க்கையில எங்களுக்கு என்னையா குறை? தந்தனத்தம் பாடும்போது கமலஹாசன் என்ன உத்தம வில்லன் படத்துல ஆமா போட்டார். உடனே நான் கேட்டேன், அண்ணா எப்படி நீங்க ஆமா கரெக்டா போடுறீங்க? அம்மா, உங்க அப்பா வில்லுப்பாட்ட 40 வருஷமா ஔவை சண்முகம் பாசறையில் கேட்டு வளர்ந்த காதுகளடா. அதனாலதான் உத்தம வில்லன் படத்துல உங்க அப்பாவையும் கூட்டி வச்சு உங்களையும் கூட்டி வச்சு நன்றி சொல்றோம்னா, இந்த வில்லுப்பாட்டுக்கு ஒரு அழகு இருக்கு. அந்த அழகை பாரம்பரிய சில விஷயத்துல சொல்றேன். அது அந்த காலங்க, இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் மாத்திக்கணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? தங்கம் அந்த காலத்துல விலை குறை, இந்த காலத்துல விலை அதிகம். ஆனால் மாறவே இல்லை. பழமைகள் மாறாது. போகி அன்னைக்கு பழசம் தூக்கி தான் போடுன்னு சொன்னாங்களே தவிர பழமையை தூக்கி போடுன்னு சொல்லவே இல்லை. அந்த பழமையான கலைதான். நேற்று வந்த சூரியன் பழசு, நாளைக்கு வரக்கூடிய சூரியன் புதுசு. வாழ்க்கையில் மாறவே முடியாது. இன்னொன்னு சொல்லட்டுமா, தைரியமா சொல்லட்டுமா, ஆழ்வார்கள் நாம் வணங்கக்கூடியவர்கள் 12. அந்த 12 பேர்ல ஒருத்தி தான் பொம்பளை, ஆண்டாள் நாச்சியார். இன்னைக்கு சத்தாவும் நர்த்தனாவும் என் அன்பு ஆர்த்தியும் ஆஷிக்கும் இணைந்து 12 பெண்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை வாழ்த்தி கொண்டே இருப்பேன், நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் வரும்போதுதான் எனக்கு ஒரு வாழ்க்கையில என்னன்னா, சமீபத்திலே அரசுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு வீடியோ வில்லுப்பாட்டில் எடுத்து கொடுத்தேன். அதில் ஒரு குழந்தை எனக்கு என்ன செய்தா தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அம்மா பார்க்கலாம், என்ன அழகா இந்த குழந்தையில இருந்து பார்த்தேன்னு சொன்னீங்களே, என்னை ஒரு தாய் போல வணங்கி உங்களை நான் சொல்கிறேன். என்னன்னா, அன்பா ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன இந்த கை ஆடலாம் முடியல, கஷ்டமா இருக்கு, கொஞ்ச நேரம் இல்லை நீங்களே சொல்லுங்க. என்னன்னா,
ஒரு குழந்தை என்னுடைய வில்லுப்பாட்டு முடிஞ்ச உடனே உட்கார்ந்துதான் கேட்டா, முடிஞ்ச உடனே பாரதி வந்தார் என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன். அந்த நிகழ்ச்சியில அழகா நிறைய ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்துக்கு வில்லுப்பாட்டு பாடினேன். மாற்றுத்திறனாளிகள் ஏதோ ஒன்றை இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஊற்றுத்திறனாளிகள் ஊனமல்ல அவர்கள், ஞான குழந்தைகள். நம்மளை விட ஜாஸ்தியா இருக்கும் அவங்களுக்கு நாலேஜ். அந்த நாலேஜுக்கு தான் அங்கேயே சினிமா பாட்டு ஒன்று அழகா பாடி வச்சாங்க. என்ன சொல்லுங்க பாப்போம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, எங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அங்கு குறைவதுண்டோ. என்ன அழகான பாட்டு. பாட்டுன்னா அப்படி முன்னெல்லாம் பாட்டு எழுதும் போது ஓம் போட்டு எழுதினாங்க, இப்ப ரூம் போட்டு எழுதுறாங்க சார். அதனாலதான் சார் பாட்டு 2 நாள் முன்னெல்லாம் பாட்டு எடுத்து வச்சா தான்சேன் விளக்கு எரிஞ்ச மாதிரி விளக்கு எரியும். இசை கேட்டால் பூமி அசைந்தாடுன்னு போகும். இப்ப பாட்டு எழுதுனா பின்னால வழக்கு வருது, யார் எழுதுனா அப்படின்னு வருது. இதையெல்லாம் மாறணும்னா நல்ல வில்லிசைகள் நடக்கணும்னு மக்கள் டிவியில 20 வருஷமா பண்ணியிருக்கேன். 2005 இந்த குழந்தைய பார்த்தேன். ஆனால் அந்த குழந்தையினுடைய மனசிலேவும் இந்த குழந்தையுடைய மனசிலேவும் வில்லுப்பாட்டுக்கு விருது கொடுக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா? வில்லும் சொல்லும் வெல்லும் என்று சொல்லிக்கொண்டு தந்தரத்தோம் என்ற வார்த்தையை சாதனை செய்யும் பெண்களுக்குத்தான் தன்னை தந்து கொண்டே இருப்பவன் எவனோ அவனே சாதனைக்குரியவன். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, இது அப்ப சொல்லுவோம். வில்லும் சொல்லும் வெற்றிக்கு வித்தை என்று அடியேன் சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்கு மிக மிக சந்தோஷமாக என் அன்பு குழந்தை ஆர்த்திக்கும் அதே போல ஆஷிக்குக்கும் அர்ச்சனாவுக்கும் அம்மா தாயே உங்களை நான் வணங்குகின்றேன். அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக நல்ல திரைப்படங்களில் நல்ல வில்லிசைகள் வர வேண்டும் என்பதை யூடியூப் பார்த்து மயங்காதீங்கன்னு ஒருத்தர் அழகா சொன்னார். அதை நான் சொல்லாம அவர் சொன்னதை வழிமொழிகிறேன் என்று சொல்லிக் கொண்டு தற்காலிகமாக விடைபெறுகிறேன். அன்பு மகளே, மீண்டும் வில்லோடு வருகிறேன். உங்களோட ஒரு சிறப்பு குழந்தை நடக்க போறாங்க. நான் வச்சுக்கிறேன், வாங்க. அவள் என்னை பிடித்து நடக்கிறாளா, நான் அவளை பிடித்து நடக்கிறேன். நடந்தால் போதும் எங்களுக்கு.